பிரதன் வன்னி யூடியூப் சேனலூடாக நான் இந்த காலையை வந்து பதிவேற்றம் செய்கிறேன். நீங்கள் பார்த்திருப்பீங்கள், இலங்கை பாராளுமன்ற தேர்தல் எல்லாம் வந்து ஒரு சிறந்த முறையில் நடைபெற்று முடிந்திருக்கிறது. அதனுடைய பெறுபேறுகள் முடிவுகள் எல்லாம் கிடைக்க பெற்றிருக்கின்றது. யாவரும் அறிந்த விடயங்கள் தான். இலங்கையின் முழுவதுமான பார்க்க போகமா இருந்தால் தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த அலை வந்து எல்லா இடமும் இலங்கை முழுவதுமே பரவி இருந்தது. அதிகமான வாக்குகளை இலங்கை நாடு முழுவதும் இருந்தும் அவர்களுக்கு வாக்களித்திருந்தார்கள். தேசிய மக்கள் சக்தியிலிருந்து அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்குகளை செலுத்தியிருந்தார்கள். அவருடைய அந்த ஒரு முயற்சியை வந்து நாங்கள் பாராட்ட வேண்டும். ஊழலற்ற நாட்டை வந்து உருவாக்க வேண்டும் என்று சொல்லி அவர் கொண்டு வந்த இந்த நடைமுறை மக்கள் அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பெரும்பான்மையாக நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர இலங்கை முழுவதும் இருந்து அவருக்கான ஆதரவு கிடைக்க பெற்றிருக்கிறது அப்படின்னு தான் சொல்ல வேண்டும். இவர்களை பெற்ற வாக்குகள் நாங்கள் பார்த்தமாக இருந்தால் 68,63,186 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். தேசிய மக்கள் சக்தி ஒரு பெரிய ஒரு கூட்டத்தினுடைய இணைவென்று தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஒரு 5 வருடங்களுக்கு இவர் எடுக்க போகின்ற இந்த முடிவுகள் இருக்கு தானே, அதுதான் இவர் எதிர்காலங்கள், அதாவது 5 வருடங்களையும் தாண்டி அடுத்த ஜனாதிபதி தேர்தல் வரும் போது கூட நிலைமை எவ்வாறு இருக்க போகிறது என்பதை தீர்மானிக்க போகிறது. அதனால் இவர் எடுக்கின்ற சில முடிவுகள் தான் இனி வருங்காலத்திலும் கூட நாட்டு மக்கள் மீது இவர் மீது கொள்கின்ற நம்பிக்கைகளை வலுப்படுத்தும் என்பது ஆணித்தரமான உண்மை. சரி, இவர் வந்து 141 ஆசனங்களை நேரடியாகவே பெற்றிருக்கின்றார். நாடு முழுவதும் இருந்து 141 ஆசனங்களை நேரடியாக பெற்றிருக்கின்றார். அதே சமயத்தில் 18 ஆசனங்களை தேசிய பட்டியலில் இருந்து பெற்றிருக்கின்றார். ஆக மொத்தமாக நாங்கள் பார்க்க போகும்போது தேசிய மக்கள் சக்தியினுடைய ஆசனங்கள் 159 ஆசனங்களை பெற்றிருக்கின்ற காரணத்தால 3/2 அதிகமான ஆசனங்களை தான் இவர் பெற்றிருக்கின்றார். ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் பார்த்தபடி சொன்னால் வடக்கு மாகாணத்துல அனுரகுமார திசாநாயக்க அவர்களுக்கு வாக்கு செலுத்தின வீதம் வந்து குறைவாகத்தான் பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்க போகும்போது இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு வாக்களிக்கப்பட்ட வீதம் தேசிய மக்கள் சக்திக்கு அதிகமாகவே பார்க்கப்படுகிறது. அடுத்ததாக நாங்கள் இந்த முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது பெண் பிரதமர் ஒரு ஆளை பற்றி நாங்கள் பார்க்க போறோம். பெண் பிரதமர் என்று சொல்லி பார்க்கும்போது ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதியாக பொறுப்பேற்ற முதல் கையோடையே பெண் பிரதமர் ஒரு ஆளை வந்து நியமிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை, கலாநிதி கருணி அமரசூரிய. இவங்கள் பிரதமராக பொறுப்பேற்ற பிறகு நிறைய செயற்பாடுகளை வந்து காணக்கூடியதாக இருக்கின்றது. கல்வியிலேயும் சரி, நாட்டினுடைய வளத்திலேயும் சரி அதிக அக்கறையோடு செயற்பட்டு கொண்டிருந்தார்கள். அவங்க என்ன செய்திருக்கிறாங்கன்னு சொன்னா, ஒரு வேட்பாளராக இருந்த, அதாவது பிரதமராக இருந்து கொண்டு அதிக விருப்பு வாக்குகளை வந்து இவர்கள் பெற்றிருக்கின்றார்கள். இது இலங்கை வரலாற்றில் ஒரு சாதனையாகத்தான் இன்று வரை பார்க்கப்படுகிறது. இதற்கு முன்பு கூட மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகளின் எண்ணிக்கையை விட இவங்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் அதிகமாகவே காணப்படுகிறது, விருப்பு வாக்குகள். அதை வந்து நாங்கள் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக பார்த்தோமாக இருந்தால், கலாநிதி கருணி அமரசூரிய அவங்கள் கொழும்பு மாவட்டத்தில் தான் போட்டியிட்டாங்க. கொழும்பு மாவட்டத்தில் போட்டியிடும் போது இவங்கள் பெற்றுக்கொண்ட விருப்பு வாக்குகளுடைய எண்ணிக்கை 6,55,289 வாக்குகளை வந்து இவங்கள் பெற்றிருக்கிறாங்க. அதே சமயத்தில் 2020ஆம் ஆண்டு நடைபெற்ற பாராளுமன்ற பொது தேர்தலில் பெற்றுக்கொண்ட வாக்குகள், அதாவது மஹிந்த ராஜபக்ச அவர்கள் பெற்றுக்கொண்ட வாக்குகள் 5,27,364 வாக்குகளை பெற்றிருந்தார். அவரை விட இவங்கள் அதிகூடிய வாக்குகளை பெற்று விருப்பு வாக்குகளை பெற்ற ஒரு பிரதமராக இவர் காணப்படுகின்றார். அதுவும் பெண் பிரதமர் ஒரு ஆள் அதிகமான விருப்பு வாக்குகளை பெறுவது இதுவே முதல் தடவையாக கூட பதிவேற்றம் செய்யப்படுகிறது. இவருக்கான நிறைய பாராட்டுக்கள் மக்கள் மத்தியிலேயே குவிந்து கொண்டும் இருக்கின்றது. அண்மையில் கூட கிளிநொச்சியில் இருக்கின்ற ஒரு தேர்தல் பிரச்சார மேடையில் கூட இவர்கள் கலந்து கொண்டும் மக்களுக்கான நிறைய தகவலை வந்து சொல்லியிருந்தார்கள். குறிப்பாக பெண்களுடைய கல்வி, பெண்களுக்கான தொழில் வாய்ப்புகள் அப்படின்னு சொல்லி நிறைய கருத்துக்களை வந்து முன்வைத்திருக்கிறார்கள். இவர்களுடைய இந்த பிரச்சாரமாக இருக்கட்டும், இவர்கள் கூறுகின்ற வார்த்தைகளாக இருக்கட்டும், மக்கள் மத்தியில அதிக எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. அதனுடைய தாக்கம் காரணம் தான் அதிகமான வாக்குகளை இவருக்கு பெற்றுக் கொடுத்திருக்கின்றது. இவர்கள் கிளிநொச்சி மட்டுமில்லாமல் இவர்கள் போட்டியிட்ட மாவட்டம் கொழும்பு மாவட்டத்திலேயே இவர்கள் அதிகமான வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமாக நாங்கள் பார்க்கும்போது இந்த தேசிய மக்கள் சக்தியினுடைய அந்த அலை வந்து இலங்கை நாடு முழுவதுமே பரவியிருக்கிறது. நான் ஏற்கனவே முன்பு சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர இலங்கை முழுவதுமே இவருடைய கை
ஓங்கி ஒழித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஊழலற்ற அரசாங்கம் என்று இவர்கள் எடுத்துக்கொண்ட இந்த நடவடிக்கைகளுக்கு மக்களும் கைகோர்த்து இணைந்திருக்கிறார்கள் என்று சொல்லித்தான் நாங்கள் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது வடக்கு மாகாணம். வடக்கு மாகாணத்தினுடைய இந்த தேர்தல் முடிவுகள் எவ்வாறு அமைந்திருக்கு என்று சொல்லி நாங்கள் சுருக்கமாக பார்ப்போமானால், வன்னி தேர்தல் தொகுதியில் தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 39,894 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். பெற்றுக்கொண்ட ஆசனங்கள் 2. ஐக்கிய மக்கள் சக்தி 32,232 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கு. இலங்கை தமிழரசு கட்சி 29,711 வாக்குகள், ஒரு ஆசனம். ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு 21,102 வாக்குகள், ஒரு ஆசனம். இலங்கை தொழிலாளர் கட்சி 17,710 வாக்குகள், ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு. அதே சமயத்துல யாழ்ப்பாணம் தேர்தல் முடிவுகள் அதனால் பார்க்கும்போது, யாழ்ப்பாண தேர்தல் என்று சொல்லி வரும்போது யாழ்ப்பாண மாவட்டமும் கிளிநொச்சி மாவட்டமும் இணைந்ததுதான் இந்த யாழ்ப்பாண தேர்தல் தொகுதி. இதுல தேசிய மக்கள் சக்தி பெற்றுக்கொண்ட வாக்குகள் 80,830 வாக்குகள், 3 ஆசனங்கள் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது. அதே சமயத்துல இலங்கை தமிழரசு கட்சி 63,327 ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கிறது. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 27,986 வாக்குகள், ஒரு ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கு. சுயேட்சை குழு 17 27,855 வாக்குகள், ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு. யாழ்ப்பாண தேர்தல் தொகுதியில் ஆசனங்களை பெற்றுக் கொண்ட விவரத்தை நாங்கள் ஒரு சுருக்கமாக பார்த்தோமாக இருந்தால், தேசிய மக்கள் சக்தி 3 ஆசனம் என்று சொல்லியிருந்தேன். அதுல கருணாகரன் இளங்குமரன், சண்முகநாதன் ஸ்ரீபவநாத ராஜா, ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன், இந்த 3 பேரும் தேசிய மக்கள் சக்தியிலிருந்து 3 ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது. அதே மாதிரி இலங்கை தமிழரசு கட்சியிலிருந்து சிவஞானம் சிறிதன் அவர்களுக்கு ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு. அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் இவருக்கும் ஒரு ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு. சுயேட்சை குழு இலக்கம் 17 இராமநாதன் அர்ச்சுனா இவருக்கும் ஆசனம் கிடைக்கப்பட்டிருக்கு. ஆக மொத்தம் 6 ஆசனங்கள், 6 பேர் இந்த ஆசனம் கிடைக்கப்பெற்றிருக்கின்றார்கள். அந்த தகவலை நான் உங்களோட பகிர்ந்து கொண்டிருக்கின்றேன். குறிப்பாக இந்த சுயேட்சை குழு இலக்கம் 17 என்று வரும்போது இவர்கள் புதிதாக அரசியலுக்கு வந்த கட்சி, என்னும் போது கூட இதனுடைய தலைவராக வைத்தியர் அர்ச்சுனா இராமநாதன் காணப்படுகிறார். நீங்கள் அண்மையில் கூட கேள்விப்பட்டிருப்பீர்கள், கோல்மி அஸ் சேர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை பிரபலமாக அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு வார்த்தை தான். பொறுத்திருந்து பார்க்கலாம், இந்த யாழ்ப்பாண கிளிநொச்சி தேர்தல் தொகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு இவர் என்ன செய்ய போகிறார் என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். மட்டக்களப்பை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இலங்கை தமிழரசு கட்சி 96,975 வாக்குகள், 3 ஆசனத்தை கைப்பற்றிருக்கிறார்கள். நான் ஏற்கனவே முன்பு சொன்னது போல மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழரசு கட்சியினுடைய கை ஓங்கி இருக்கிறது. இங்கே தேசிய மக்கள் சக்தியினுடைய அதனுடைய அந்த தாக்கம் குறைவாகத்தான் பார்க்கப்படுகிறது. 2வது இடத்துல அவர்கள் அந்த ஆசனத்தை கைப்பற்றிருக்கிறார்கள். 55,139 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள், ஒரு ஆசனம். ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் 40,139 வாக்குகள், ஒரு ஆசனம். தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் 31,286 வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். ஆனால் ஆசனம் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை. அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தி 22,570 வாக்குகள், ஆசனம் எதுவுமே கிடைக்கப்பெறவில்லை. ஒட்டுமொத்தமாக பார்க்க போகையில் இந்த அனுரகுமார் திசாநாயக்க அவர்களுடைய இந்த அலை நாடு முழுவதும் வியாபித்திருக்கின்ற அதே சமயத்தில் எதிர்காலத்தில் எவ்வாறான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள்.